நித்யா ஃபாரின் போயிட்டானா தங்கறதுக்கு அவங்களே வீடு கொடுக்குறாங்க. நல்ல சம்பளம். எல்லாத்தையும் தாண்டி அவ ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஃபாரின் ட்ரீட்மெண்ட். நிச்சயமா அவ சீக்கிரமா கியூர் ஆயிடுவா. எனக்கு தெரியும். எனக்கு அவ நல்லா இருக்கணும். அதை தாண்டி வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இதுல வீசா, டிக்கெட், அவளோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே இருக்கு. எப்படியா இருந்தாலும் அவ ஃபாரின் போறா. எனக்கு மனசு கேட்கல. கடைசியா ஒரு வாட்டி அவளை பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு போலான்னு நினைக்கிறேன். ஓகே பாபு. அவளை கூப்பிடு மைதிலி. ஒரு நிமிஷம் பாபு. நித்யா, பாபு கிளம்புறாரு. கடைசியா உன்னை பார்த்து பேசணுமா? சாரி பாபு, அவ உங்களை பார்க்க விரும்பலைங்கிறா. பரவாயில்ல மைதிலி, அவன் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். என்னோட விஷஸ அவகிட்ட சொல்லிடு. சரி வர மைதிலி, வரேன் இல்லைங்கோ. சரி பாபு. நித்யா, ஏண்டி கடைசியா ஒரு பாய் சொல்லிட்டு போறேன்னு தானே அவர் கேட்டாரு. அதுல என்னடி உனக்கு கஷ்டம்? இப்படி வீம்பு பிடிச்சுதான் உன் லைஃபே வேஸ்டா போச்சு. பாவம் பாபு உனக்காக எவ்வளவு யோசிக்கிறாரு, உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. நீ பாபு பார்த்து பேசிருக்கலாம் நித்யா. ஏய், என்னாச்சு? ஏண்டி அழற? இதுக்கப்புறம் பாபுவை நான் ஒரு தடவை பார்த்து அவர் எனக்கு ஏதாவது ஹெல்ப் செஞ்சுட்டாருன்னா அவர் மேல எனக்கு லவ் ஆயிடும். வேண்டாம், என் லவ் அவங்க சந்தோஷத்தை கெடுத்துடக்கூடாது. மதி அக்காவும் பாபுவும் சந்தோஷமா ரொம்ப நாள் வாழணும். அதுக்காக தான் நான் அவங்கள விட்டு ரொம்ப தூரம் போறேன். அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். நான் போறேன். இது வீடு பூட்டி இருக்கு. ஆமா, நாமளும் இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டோமே. ஃபோன் பண்ணி வீட்ல இருக்காங்களான்னு கேட்டு வந்திருக்கணும்.
அட என்னங்க, அந்த அம்மா என்ன வேலைக்கு போறேங்க, வீட்ல தானே இருக்காங்க. அதனாலதான் வெளியில போக மாட்டாங்கன்னு நினைச்சு நாம வந்துட்டோம். இல்ல ஃபோன் பண்ணியிருக்கணும், நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். எங்க ஒருவேளை நம்ம பத்திரிக்கை வைக்க வரோம்னு தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிட்டாங்களோ? ஆளை பாரு, நம்ம பத்திரிக்கை வைக்க வரோம்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு ஈஸ்வரி, எல்லாத்தையுமே சும்மா தப்பு தப்பாவே யோசிக்காத, புரியுதா? ம்ம். அது சரி, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா கொஞ்சம் இரு, கலிக்கு ஃபோன் பண்றேன். நாட் ரீச்சபிள்னு வருது. அந்த அம்மாக்கு போனை போடு, எங்க இருக்காங்கன்னு கேளு. இங்க எங்கேயாவது பக்கத்துல இருக்காங்கன்னா வெயிட் பண்ணி கொடுத்துருவோம், ரொம்ப தூரத்துல இருக்காங்கன்னா சாயந்தரம் வந்து கொடுப்போம். இவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கிறதே வேஸ்ட். சொன்னா கேட்க மாட்டீங்களே, உடனே எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. என்ன ரிங்கு போகுது. ஹலோ, என்னங்க, நான் தாங்க ஈஸ்வரி பேசுறேன். சூர்யாவோட மாமியார். தெரியுது, சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, கல்யாண பத்திரிக்கை வைக்கலான்னு உங்க வீட்டுக்கு வந்தோம். ஆனா வீடு பூட்டி இருக்கு. அச்சச்சோ, கொஞ்சம் முன்னாடியே ஃபோன் பண்ணிருக்க கூடாது. நாங்க இப்பதாங்க வீட்டை விட்டு கிளம்பினோம். பெரியபாளையத்தம்மன் கோவிலுக்கு விளக்கு வச்சு பூஜை பண்றதா வேண்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஆக்சுவலா எங்க மேலதான் தப்பு. நாங்க உங்களுக்கு போன் அடிச்சிட்டு வந்திருக்கணும். உங்க ப்ரோக்ராம் என்னன்னு தெரியாம நாங்க வந்துட்டோம். அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னங்க இது, ஒரு கஷ்டமும் இல்லைங்க. நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? பரவாயில்ல, சரி, நான் இப்ப திரும்பி வந்து பத்திரிக்கை வாங்கிக்கிறேன். திரும்ப எல்லாம் போக கூடாது. ஐயோ, மன்னிச்சுக்கங்க. கோவிலுக்குன்னு கிளம்பிட்டா கோவிலுக்கு போகாம திரும்பி வரக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரமே இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க. பத்திரிக்கைய பக்கத்து வீட்ல கொடுத்துட்டு போயிடுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். அது அது எப்படிங்க மரியாதையா இருக்கும்? அட, நான் தானங்க சொல்றேன், இதுல ஒண்ணும் தப்பு இல்ல. நீங்க கொடுத்துட்டு போங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னால திரும்பி வர முடியாது, கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கேன். சரிங்க, பரவாயில்ல, நாங்க கொடுத்துட்டே போறோம். சரிங்க. நினைச்சேன் இதுக்குதாங்க இதுங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்க கூடாதுன்னு சொன்னேன். கேட்டீங்களா? என்னாச்சு? என்ன சொன்னாங்க? அவங்க ஏதோ கோவிலுக்கு கிளம்பிட்டாங்களாம். கோவிலுக்கு போனா பாதியில திரும்ப கூடாதுன்னு சொல்வாங்களாம். அதனால அவங்க சாமி கும்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னாங்க. அவங்க சொல்றதும் சரிதானே ஈஸ்வரி, கோயிலுக்கு போனா பாதி வழி திரும்பி வரக்கூடாது, அதான் சாஸ்திரம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? பக்கத்து வீட்டுல குடுத்துட்டு போக சொன்னாங்க. பக்கத்து வீட்லயா? அவங்களுக்கு ஓகேவான்னு கேட்டியா? ஓகேன்னு தான் சொன்னாங்க. சரி, வாங்க கொடுத்துட்டு போவோம். இதுக்காக 7 தடவை அலைஞ்சிட்டா இருப்பாங்க. வாங்க. எங்க இந்த வீட்ல கொடுத்துடலாங்க. சொல்லி கொடு. எங்க சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்ல, இங்க பக்கத்துல கலித்தீர்த்தான் வீடு இருக்கு இல்லைங்களா? ஆமா. அவங்க வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தோம். அவங்க எங்கயோ கோவிலுக்கு போயிருக்காங்களா. பக்கத்துல உங்க வீட்ல கொடுக்க சொன்னாங்க. கொடுத்துடுறீங்களா? சரி, கொடுங்க. கொஞ்சம் மறக்காம வந்தா சரிங்க, கொடுத்துருங்க. கொடுத்துறேங்க. தேங்க்ஸ். கொடுத்துறேன். வரேங்க. என்ன ஈஸ்வரி, பைக் பஞ்சர் ஆயிருக்கு? எனக்கு தெரியுமே, யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்? நல்ல மனசுக்காரங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கோம். அப்ப இப்படிதான் நடக்கும். பைக்குக்கே இந்த கதினா இவங்க எல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்களை வாழ்த்துனா அதுங்க என்ன கஷ்டப்படுமோ தெரியல. சொன்னா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அடச்சி, வாயை மூடு. பைக் பஞ்சர் ஆனதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இத பாரு, கொஞ்ச நேரம் இங்க உட்காரு, பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் இருந்தா பார்த்து கூப்பிட்டு வரேன்.
என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. சாமிக்கு வாங்கின விளக்க எங்க வச்ச? அக்கா உங்ககிட்ட கொடுத்தனா? என்கிட்ட கொடுக்கலையே. என்கிட்ட எங்க கொடுத்த? ஒருவேளை கிரிஜா கிட்ட கொடுத்திருப்பியோ என்னவோ. உங்ககிட்ட கொடுத்தனாப்பா? என்கிட்ட கொடுக்கல. அப்ப எங்க வச்ச? ஐயோ, விளக்க வீட்லயே வச்சுட்டு நாம பாட்டு கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். என்னம்மா வண்டியை திருப்பணுமா? ஆமாப்பா, வண்டியை கொஞ்சம் வீட்டுக்கு விடுங்களேன். ஏன் பர்வதம், கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது பாதியில வண்டியை திருப்ப கூடாதுன்னு சொன்னேன்ல. இப்ப என்னடான்னா வீட்டுக்கு போகணும்னு சொல்ற? விளக்க வாங்கி கொண்டு போய் சாமிக்கு வைக்கிறதா வேண்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ விளக்க விட்டுட்டு போனா எப்படிக்கா? வீட்டுக்கு திரும்பி போய் விளக்க எடுத்துட்டு வர்றது தப்பு இல்லக்கா. நேரம் ஆனாலும் பரவாயில்லக்கா. விளக்க போய் எடுத்துட்டே போயிடலாம். ஆ, சரி. டிரைவர், வண்டியை கொஞ்சம் வீட்டுக்கு விடுங்கப்பா. சரிங்கம்மா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுங்க? கொஞ்சம் பொறுமையா இருமா, இப்ப முடிஞ்சிடும். ஐயோ கடவுளே. இதை எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்கக்கா. என்ன நீங்க போலியா? இங்கதான் இருக்கீங்களா? உள்ள வாங்க. வாங்க, உள்ள வாங்க. 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 பாத்தீங்கல்ல? நீ உள்ள போ. பா, மாட்டிக்கிட்டே இரு, இதை வந்துரு சார். போ. வாங்க, உள்ள வாங்க. வாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன் இல்லையா, வழக்க மறந்துட்டு போயிட்டேன். அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். உட்காருங்க, இதோ வந்துடுறேன். உட்காரு. இந்தாங்க, தண்ணி குடிங்க. இல்ல பரவாயில்லைங்க. எடுத்துக்கங்க. வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க வணக்கங்க. உட்காருங்க உட்காருங்க. என்ன பர்வதா, வந்தவங்கள கவனிக்கலையா? வந்துட்டேங்க. இந்தாங்க, ஸ்வீட் எடுத்துக்கங்க. சாப்பிட்டுட்டுங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, ஸ்வீட்டே போதும். நீங்களும் சாப்பிடுங்க. பரவாயில்லைங்க. ஹார்ட்வேர்ஸ்ல கொஞ்சம் வேலை, அதான் வெளியில போயிட்டு வந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்க பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தோம். வீடு பூட்டி இருந்தது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணா அவங்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. பக்கத்து வீட்டுல பத்திரிக்கை கொடுக்க சொன்னாங்க. சரின்னு நாங்களும் பத்திரிக்கையை கொடுத்துட்டு வந்து பார்த்தா பைக்கு பஞ்சர் ஆயிருந்தது. அதான் மெக்கானிக்கை கூட்டு வந்து சரி பண்ண சொல்லியிருக்கோம். ஐயா, எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் இருக்கான், அவனை வர சொல்லியிருப்பல்ல. உங்களுக்கு தான் முதல்ல ஃபோன் பண்ணோம், நாட் ரீச்சபிள்னு வந்தது. நாட் ரீச்னு? அப்படியா? பரவாயில்ல, வண்டி இப்ப சரியாயிடும். பக்கத்து வீட்டுல பத்திரிக்கை கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நாங்க வந்த முறைக்கு இங்கே ஒரு பத்திரிக்கை உங்களுக்கு கொடுத்துடுறோம். சரி. ஈஸ்வரி, பத்திரிக்கை கொடு. பிடிங்க. இந்தாங்க. பர்வதம் வா. ரெண்டு பேரும் அவசியம் கல்யாணத்துக்கு வாங்க. சரி சரிங்க, உட்காருங்க. உட்காருங்க. ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் நீங்க எதையும் மனசுல வச்சுக்க கூடாது. கல்யாணத்தை ஒண்ணா வச்சுக்கலான்னு ஏதோ எங்க மனசுல தோணுச்சு, அதான் உங்ககிட்ட கேட்டோம். நீங்களும் ஒன்றும் மனசுல வச்சுக்காம பட்டுன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் யோசிச்சு பார்க்கும்போது தான் நீங்க சொன்னது சரின்னே தோணுச்சு. நாங்களும் எதையும் மனசுல வச்சுக்கல. நீங்க நேரா வந்து கூப்பிட்டதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடுங்க. அதெல்லாம் வந்துடுறேங்க.
அப்ப நாங்க கிளம்புறோம். சரி கல்யாணத்துக்கு அவசியம் கண்டிப்பா. வரங்க. வாங்க. பாத்தியா பர்வதம், நீ என்னமோ சொன்னிய, அவங்க ஒன்றும் மனசுல வச்சுக்கல. அதான் பத்திரிக்கையை கொடுத்து கல்யாணத்துக்கு வர சொல்லிட்டு போறாங்க. மனசுல எதுவும் வச்சுக்கலன்னா சந்தோஷம் தாங்க. சரி, நீ ஏதோ கோயிலுக்கு போனா அதுக்குள்ள திரும்பி வந்துட்ட. நான் விளக்க மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன நீ பொறுப்பு இல்லாம இருக்க? பூஜை ரூம்ல தான் இருக்கு, போய் எடுத்துக்க. சரிங்க. சரி போ. தேங்க்ஸ். ஓகே வரேன். எனக்கு தெரியுங்க, அந்த அம்மா வேணும்னு தான் இப்படி எல்லாம் பண்ணுது. நம்மள பாக்குறதுக்கு அதுக்கு பிடிக்கல, அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் அங்க இருக்க இங்க இருக்கேன்னு போய் சொல்லிருக்கு. ஏங்க, கோவிலுக்கு போயிட்டு பாதையில வரக்கூடாதுன்னு சொல்லுச்சுல்ல, இப்ப மட்டும் எப்படி வந்தாங்களா? வாயை திறந்து அவ்வளவும் போய். எனக்கும் கூட அப்படிதான் தோணுது ஈஸ்வரி. ஏங்க, இத சும்மா விடக்கூடாது. நீங்க நேரா வண்டியை சூர்யா வீட்டுக்கு விடுங்க. அங்க எதுக்கு? சொல்றேன்ல, கிளம்புங்க, எடுங்க. சரி உக்கார். உக்கார் ஈஸ்வரி. போங்க. அத்தை வாங்க. வாங்க மாமா, வாங்க அத்தை. வாங்க சுமதி. வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. வாங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க. உட்காருங்க. உட்காரம்மா. வணக்கம்மா. சமந்தி, என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. நாங்க ஒரு வேலையா பக்கத்துல வந்தோம், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். கல்யாணம் நெருங்க நெருங்க சம்மந்தி வீட்டுக்காரங்களுக்கு ஒரே பதபதப்பா இருக்கு போல் இருக்கு. கல்யாணம் இல்லையா? அப்படித்தான் இருக்கும். ஆமாங்க, எங்களுக்கு முன்ன பின்ன இதெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்ல, ஒரே டென்ஷனா இருக்கு. வீட்டுல பெரியவங்க இருந்தா கூட இதெல்லாம் இழுத்து போட்டு பண்ணுவாங்க. எங்களுக்கு அப்படி யாரும் இல்ல, நாங்க 2 பேர் தான் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதான். என்ன சம்பந்தியம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கம்மா. அது வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, கல்யாண வேலையை அலைஞ்சிக்கிட்டு இருக்கமா, அதான் டயர்டா இருக்கேன். சம்மந்தி, தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க ஏதோ சொல்ல வர்றீங்க, ஆனா உங்களால சொல்ல முடியாம தயங்குறீங்க. இங்க பாருங்க, எந்த ஒரு விஷயத்தையும் உடைச்சி பேசுறதுல தப்பே இல்லை. இப்படி மனசுக்குள்ள வச்சுட்டு குறுகுறுன்னு இருந்தோம்னா அது எல்லாருக்கும் தான் பாதிப்பு. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க, சரி பண்ணிடுவோம். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சம்மந்தி. உங்க சம்மந்தி வீட்டுக்காரங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியாவே இல்ல. ஏதோ அவங்க வந்து நம்ம சூர்யா கல்யாணத்தோட அவங்க பையன் கல்யாணத்தையும் சேர்த்து வச்சுக்கலான்னு சொன்னாங்க. அதுவும் உங்க பொண்ணுதான். இருந்தாலும் எங்க மனசுக்கு பட்டதை நாங்க சொல்லிட்டோம். அத அவங்க மனசுல வச்சுக்கிட்டு அவங்க எங்களை விரோதி மாதிரி பாக்குறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அன்னைக்கு கடை பூஜையில கூட அவங்க எங்களை வேண்டாதவங்க மாதிரியும் விரோதியாவும் தான் பார்த்தாங்க. சத்தியமா சொல்றேங்க, எங்களுக்கு அவங்க மேல எந்த விரோதமும் இல்ல. ஏதோ எங்க மனசுக்கு பட்டத வெளிப்படையா சொல்லிட்டோம். அத அவங்க மனசுல வச்சுக்கிட்டு
என் கைப்பட்ட டம்ளர் கூட தொட மாட்டேன்னா இதுக்கு என்னங்க அர்த்தம்?